Hello friends, welcome to MOHANA'S kitchen. இன்னைக்கு நம்ம சேனல்ல ஸ்டஃப்டு எக் போண்டா பார்க்க போறோம். பொதுவா முட்டை போண்டானாலே கடலை மாவுல முட்டையை டிப் பண்ணி பண்ணுவோம். ஆனா இப்போ கொஞ்சம் வித்தியாசமா மைதா மாவுல நம்ம முட்டையை வேக வச்சு துருவி பண்ண போறோம். நல்லா சூப்பரா டேஸ்டா இருக்கும். குழந்தைகளுக்குலாம் ரொம்ப பிடிக்கும். வாங்க இப்போ நம்ம எப்படி பண்றதுன்னு பார்க்கலாம். ஃபர்ஸ்ட் ஒரு பாத்திரத்துல நான் 100 கிராம் மைதா மாவு எடுத்துர்க்கேன். இதில் வந்து கொஞ்சமாக எண்ணெய் சேர்த்துக்கலாம். கொஞ்சமாக சால்ட் சேர்த்துக்கோங்க. கூடவே கொஞ்சமாக தண்ணி சேர்த்துட்டு மாவை வந்து நல்லா பிசைஞ்சு வச்சுக்கோங்க. மாவு வந்து நல்லா ரப்பர் மாதிரி இருக்கணும். அந்த பதத்துக்கு நல்லா பிசைஞ்சு வச்சுக்கலாம். பாருங்கள், இப்போ இந்த மாதிரி பிசைஞ்சாச்சு. மாவு வந்து ஒரு 10 நிமிஷம் அப்படியே ஊறட்டும். அடுத்து நான் 4 முட்டை வேக வச்சு வச்சுருக்கேன். இதை வந்து காய் துருவுறதை வச்சு நல்லா துருவி வச்சுக்கலாம். இப்போ இந்த மாதிரி நல்லா நம்ம துருவி வச்சாச்சு முட்டையெல்லாம். இதில் வந்து அடுத்து நான் வந்து ஒரு பச்சை மிளகாவும் கொஞ்சமாக கொத்தமல்லி தலையும் எடுத்து வச்சுருக்கேன். அதையும் சேர்த்துக்கலாம். 1/4 டீஸ்பூன் சில்லி ஃப்ளேக்ஸ், 1/4 டீஸ்பூன் பெப்பர், கொஞ்சமாக சால்ட்டு, கடைசியாக இதில் லெமன் ஜூஸ் கொஞ்சம் சேர்த்துக்கலாம். இப்போ வந்து இது எல்லாத்தையுமே நம்ம நல்லா மிக்ஸ் பண்ணி வச்சுக்கோங்க. பாருங்கள், இந்த மாதிரி நல்லா மிக்ஸ் பண்ணியாச்சு. அடுத்து நம்ம போண்டா பண்ணிடலாம். மாவு வந்து நல்லா ஊறி இருக்குது. இதை வந்து மறுபடியும் நல்லா கை வச்சு பிசைஞ்சு விட்டுக்கோங்க. இதில் வந்து கொஞ்சமாக மாவு எடுத்து நல்லா உருட்டிக்கங்க. இந்த மாதிரி நல்லா உருட்டிக்கங்க. இப்போ வந்து இதை நல்லா உருட்டியாச்சு. அடுத்து இதை வந்து இந்த மாதிரி கொழுக்கட்டைக்கு பண்ணுவோம்ல, அந்த மாதிரி செஞ்சுக்கலாம். ஒரு குட்டி பவுல் மாதிரி செஞ்சுக்கோங்க. ஏன்னா இதில் தான் நம்ம ஸ்டஃப் பண்ண போகிறோம். கொஞ்சம் நல்லா மெலிசாவே தேய்ச்சிக்கோங்க இதை. இப்போ வந்து இதில் நம்ம எடுத்து வச்சுருக்கிற முட்டையை எடுத்து வச்சிடலாம். இப்போ இது எல்லாத்தையுமே நல்லா க்ளோஸ் பண்ணி விட்டுருங்க. இது மைதா மாவுனால நல்லா டக்குன்னு எல்லாம் ஒட்டிக்கும். அதனால் கிராக்லாம் எதுவும் இருக்காது. இந்த மாதிரி நல்லா க்ளோஸ் பண்ணிக்கலாம். க்ளோஸ் பண்ணிவிட்டு இதை நல்லா சுற்றி விட்டுருங்க. இது ஃபுல்லாக அப்படியே எல்லாமே நல்லா ஒட்டிக்கும். அடுத்து மறுபடியும் இதை நல்லா கையில் வந்து தேய்ச்சி விட்டுடலாம். தேய்ச்சி விட்டிங்கன்னா ஒரு பால், சின்ன பால் மாதிரி வந்துடும். அவ்வளோதான். இப்போ வந்து இதே மாதிரி நம்ம எல்லாத்தையுமே செஞ்சு வச்சிட வேண்டியது தான். பாருங்கள், நம்மளோட முட்டை போண்டா எல்லாம் பொரிக்கிறதுக்கு வந்து தயாராக இருக்குது. அடுத்து இதை வந்து நம்ம எண்ணெயில் போட்டு பொரிச்சு எடுத்துட வேண்டியது தான். நான் வந்து இங்கே ஏற்கனவே எண்ணெய் காய வச்சு வச்சுருக்கேன். இதில் வந்து நம்ம முட்டை போண்டா எல்லாத்தையும் பொரிச்சிடலாம். நல்லா கொஞ்சம் ப்ரௌன் கலரில் வர வரைக்கும் ஃப்ரை பண்ணிக்கலாம் இதை. பாருங்கள், முட்டை போண்டா எல்லாம் நல்லா ப்ரௌன் கலரில் ஃப்ரை ஆகிடுச்சு. இப்போ அடுத்து இதை வந்து ஒரு நம்ம பிளேட்டில் மாற்றிக்க வேண்டியது தான். அவ்வளோதான். ரொம்ப சூப்பரான ஸ்டஃப்டு எக் போண்டா தயாராகிடுச்சு. குழந்தைங்களுக்கெலாம் ரொம்ப ரொம்ப பிடிக்கும். அதனால் நீங்கள் கண்டிப்பாக வீட்டில் ட்ரை பண்ணி பாருங்கள். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா மறக்காமல் மோகனாஸ் கிச்சன் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ.